Hi students, நம்ம பார்க்கிறது என்ன ellipse. இப்போ இந்த ellipse உடைய general format எப்படி இருக்கும் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா x minus h the whole square divided by a square plus y minus k the whole square divided by b square equal to 1 இந்த ஃபார்மேட்ல இருக்கும். அதாவது இது வந்து ellipseல type 1 type 1 அப்படினு சொல்லும்போது இங்க கேஸ்ல என்ன இருக்கும் அப்படினு சொல்லி பார்த்தீங்கன்னா a greater than b greater than 0. a வந்து பிக்கா இருக்கும். அதாவது என்ன மீனிங்னா major axis along x axis. இது type 1. type 2 அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படினு சொன்னா x minus h the whole square by b square plus y minus k the whole square divided by a square equal to 1. இங்கேயும் a greater than b greater than 0 தான். ஆனா major axis அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா along y axis. இப்போ நமக்கு ஜெனரல் கானிக்கோட ஜெனரல் ஈக்குவேஷன் தெரியும். ax square plus bxy plus cy square plus dx plus ey plus f equal to 0. இது பார்த்தீங்கன்னா கானிக்கினுடைய ஜெனரல் ஈக்குவேஷன். இதில் இந்த b ஸ்கொயர் மைனஸ் 4ac less than 0 ஆக இருந்தால் அந்த கானிக் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எலிப்ஸாக இருக்கும். இன்னும் வேறு விதமாக சொன்னோன்னா e less than 1 ஆக இருக்கணும் அக்கார்டிங் டு கானிக் டெஃபினேஷன். சரிங்களா? இது கானிக்குடைய ஜெனரல் ஈக்குவேஷன். இது கானிக் டெஃபினேஷனாக இருந்த கானிக் டெஃபினேஷனை பொறுத்தவரை e less than 1 அப்படி இருந்தால் அந்த கானிக் நம்ம என்ன சொல்லலாம்னா எலிப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது கிளியர் தட் இது வந்து 0 less than e less than 1. e இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 0வோட பிக்காக இருக்கும். ஸோ நம்ம மெயினாக இது மட்டும் நம்ம எடுத்துக்குவோம் வேற ஒன்றும் இல்லை. இப்போது இதனோட டயக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ். ஸோ இதோட டயக்ராம் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும். அதாவது ஓவல் ஷேப் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதுதான் வெர்டெக்ஸ் ஏ. இது பார்த்திங்கன்னா ஏ டேஷ். இது பார்த்திங்கன்னா சென்டர், டெஃபினட்டாக இது 0,0. இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து ஃபோக்கஸ் சொல்லுவோம். இங்கே எத்தனை ஃபோக்கஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இதுக்கு 2 ஃபோக்கஸ் இருக்குங்க. சரியா? ஸோ இது வந்து மேஜர் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். மேஜர்ன்றது பார்த்திங்கன்னா இந்த கானிக்கில் எந்த ஆக்சிஸோட லென்த் அதிகமாக இருக்கோ அதுதான் நம்ம வந்து கன்சிடர் பண்ண போகிறோம். பாருங்கள், இதை கம்பேர் பண்ணும்போது ஒய் ஆக்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா லென்த்து சின்னதாக இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸோட லென்த்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்லுவோம்னா மேஜர் ஆக்சிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்லை மேஜர் ஆக்சிஸ் அப்படின்றது எக்ஸ் ஆக்சிஸ். அதே சமயத்தில் மைனர் ஆக்சிஸ் அப்படின்றது நம்ம என்ன சொல்லுவோம்னா இங்கே ஒய் ஆக்சிஸ். இந்த டயக்ராம் பொறுத்தவரை அப்போது இது டைப் 1, அதாவது எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இப்போ இதுவே இந்த டயக்ராம் இப்படி மாறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது அதே தான் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். ஆனால் இது எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை பி ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இப்போ இங்கே ஒய்க்கு கீழே ஏ இருக்குது. ஏன்னா நமக்கு கான்செப்ட் என்னென்னா ஏ கிரேட்டர் தென் பி கிரேட்டர் தென் 0. எது பிக்காக இருக்கோ எதுக்கு கீழே அது இருக்கோன்றதை நம்ம பார்க்கணும். கீழே கூட நம்பர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிளில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை 16 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை 36 ஈக்குவல் டு 1 இப்படி இருந்ததுன்னா இந்த டைப்பில் இருக்கும். அதுவே எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை 16 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை 9 ஈக்குவல் டு 1 இப்படி இருந்தால் இது மேஜர் ஆக்சிஸ். இந்த டயக்ராம் இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும். அதாவது பிக்கஸ்ட் நம்பர் எந்த வேரியபிளுக்கு கீழே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதாவது இங்கே பாருங்கள், எக்ஸுக்கு கீழே பிக்கஸ்ட் நம்பர் இருந்தால் மேஜர் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ். ஒய்க்கு கீழே பிக்கஸ்ட் நம்பர் இருந்ததுன்னா மேஜர் ஆக்சிஸ் அலாங் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இதுதான் இந்த 2 வெரைட்டி. ஓகே, இப்போ இந்த டயக்ராம் கொஞ்சம் கிளியராக பார்க்கலாம். இது எலிப்ஸ்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இது எக்ஸ் ஆக்சிஸ், இது பார்த்திங்கன்னா இது வந்து ஒய் ஆக்சிஸ். இது வெர்டெக்ஸு. இதுக்கு எத்தனை வெர்டெக்ஸ் அப்படின்னா 2. அதனால வெர்டிசஸ் சொல்லுவோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஏ, அனதர் ஒன்று பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஏ டேஷ்.
சென்டர் பாயிண்ட் ஆரிஜின் அதாவது 0, அது மாதிரி சி அப்படின்னு சொல்லுவோம் 0,0. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சிக்கும் ஏக்கும் இடையே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ. சரிங்களா, அதாவது a,0. இது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த பாயிண்ட் நீங்கள் வந்து y = 0 கொடுத்தீங்கன்னா x = +or - a வரும். அதனால் நம்ம இதை கண்டுபிடிச்சிக்கலாம். அதே போல் இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது 0,b, இது 0,a. அந்த ஈக்குவேஷனில் கொண்டு போயிட்டு நீங்கள் அதான் என்ன ஈக்குவேஷன் x² / a² + y² / b² = 1. இப்போ ஆன் த எக்ஸ் ஆக்சஸ்னால் உங்களுக்கு y வேல்யூ ஆன் த எக்ஸஸ்னால் உங்களுக்கு y வேல்யூ என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 0 இல்லைங்களா. ஸோ y = 0 அப்படின்னு சொன்னால் இது என்டையர் 0 ஆகிடும். x² / a² = 1 வரும். அப்போ x = +or - a. அப்போ எக்ஸில் +ல கட் பண்ணோம், -ல கட் பண்ணோம். அதே போல் y ஆக்சஸ் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து x = 0, x-க்கு 0 கொடுத்தீங்கன்னா y² / b² = 1. அப்போ y² = b², y = +or - b. அதனால் +bயில் 1 -bயில் 1. சரிங்களா, ரைட். இப்போ அதுக்கடுத்து நம்ம ஃபோக்கஸ் மார்க் பண்ணுறோம். இந்த ஒரு ஆஃபுக்கு ஃபோக்கஸ் வந்து இந்த இடத்துல இருக்குங்க, அது f1. அதே மாதிரி இந்த ஒரு ஆஃப் இதுக்கு இங்கே ஃபோக்கஸ் வந்து இங்கே எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும், சிஎஃப்ல எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அதே டிஸ்டன்ஸாக இங்கே இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா f2. இந்த சிக்கும் எஃப்க்கும் பிட்வீனில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஇ. அதே போல் தான் இங்கேயும் நம்மளுக்கு வந்து இப்படி இதே டிஸ்டன்ஸாக இருக்கும், இங்கேயும் ஏஇ. ஸோ இது வந்து ரைட் சைடில் இருக்கிறதுனால இது என்ன இல்லைன்னா ஏஇ, 0. இது லெஃப்ட் சைடில் இருக்கிறதுனால -AE, 0. சரிங்களா. எப்பவுமே டைரக்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா இதுக்கு பேக் சைடில் தான் இருக்கும். சரிங்களா. இப்போது இதிலிருந்து இதுலேருந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா Z அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். அப்போ CZ இதிலிருந்து இதுவரை இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A/E. அப்போ இந்த பாயிண்ட் என்ன எழுதலாம்னா A/E, 0. அதே லென்த்தில் தான் நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சைடு இருக்கும், இது Z'. சரிங்களா. ஸோ இதுவும் நம்மளுக்கு அதே டிஸ்டன்ஸாக இருக்கும், இதுவும் A/E தான். ஸோ இப்போ இந்த பாயிண்ட் எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா -A/E, 0. ஓகே. ஸோ இப்போ இந்த டயக்ராம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடுச்சு இல்லைங்களா. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம பேரபோலாவில் என்னென்ன பார்த்தோமோ அதே தான். சென்டர், வெர்டெக்ஸு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆக்சஸ்ன்னு ஒன்று நம்ம அதில் வந்து சென்டர் பார்க்கல, இங்கே பார்த்திங்கன்னா சென்டரை பார்க்குறோம், வேறு ஒன்றும் இல்லை. மீதி எல்லாமே அதே தான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆக்சஸ் அப்படின்னு பார்க்கணும். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு சென்டர் எடுக்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக என்ன ஆகிடும் அப்படின்னு சொன்னால் இந்த டயக்ராம் பொறுத்தவரையும் 0,0. அதே சமயத்தில் ஆக்சஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஆக்சஸ் வந்து 2 ஆக்சஸ் இருக்குங்க. ஒன்று பார்த்திங்கன்னா மேஜர் ஆக்சஸ், இன்னொன்று பார்த்திங்கன்னா மைனர் ஆக்சஸ். இப்போது இந்த இடத்துல இந்த டயக்ராம் பொறுத்தவரையும் மேஜர் ஆக்சஸ் நம்ம என்ன சொன்னால் மேஜர் ஆக்சஸ் அப்படின்றது இந்த கானிக்கில் எந்த ஆக்சஸோட லென்த் அதிகமாக இருக்கோ அதுதாங்க. பாருங்கள், இந்த ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் இது பிட்வீனில் பார்த்திங்கன்னா இதோட லென்த்து கம்பேர் பண்ணுங்கள், இதோட லென்த்தை கம்பேர் பண்ணுங்கள், எந்த லென்த் அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ மேஜர் ஆக்சஸ் அப்படின்னு சொன்னால் எக்ஸ் ஆக்சஸ், மைனர் ஆக்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒய் ஆக்சஸ். இப்போ இதோட லென்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது லென்த் ஆஃப் மேஜர் ஆக்சஸ் அப்படின்னு மீனிங், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் நம்ம இன்னே பார்த்தோம், இது வந்து பார்த்திங்கன்னா -A, 0 இங்கே எழுதியிருக்கும். ஓகேங்களா. இது -A, 0 சாரி, இது பார்த்திங்கன்னா -A, 0, இது வந்து பார்த்திங்கன்னா +A, 0. இந்த லென்த்து இதிலிருந்து இது வர அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு வந்து 2Aங்க. சரிங்களா. A, 0ன்னு சொன்னோமா, இது -A, 0 எழுதியிருக்கோமா, அப்போது இந்த லென்த்து பார்த்திங்கன்னா 2A. அதே போல் இந்த லென்த் பார்த்திங்கன்னா மேலே B, இங்கே -B, அதனால் இது BB அப்படின்றனால இங்கே வந்து இதனுடைய லென்த்து எதனுடைய லென்த் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மைனர் ஆக்சஸோடைய லென்த்து 2B. சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வெர்டிசஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மெயினாக ஒன்று நம்ம எடுத்துக்குவோம் +or -A, 0 இது மட்டும் தாங்க எடுத்துக்குவோம். மேஜர் ஆக்சிஸை மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவோம், மைனர் ஆக்சிஸை கன்சிடர் பண்ணுறது இல்லை. பட் இதனால் நீங்கள் எழுதிக்கிறதுனா எழுதிக்கோங்க 0, +or -B. பட் இதை நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறதில்ல. ஸோ இதை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். மேஜர் ஆக்சிஸோட வெர்டிசஸை மட்டும் கன்சிடர் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா +or -AE, 0.
சரிங்களா. இங்கே ஈன்றது நம்ம என்ன சொல்கிறோம்னா எசென்ட்ரிசிட்டி. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எசென்ட்ரிசிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கடுத்து நம்ம பார்க்குறது என்னென்னா ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம். ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம்னா எக்ஸ். லேட்டஸ்ட் ரெக்டம் முன்னே சொல்லியிருக்கோம், ஃபோக்கஸ் வழியாக போகக்கூடிய லைன். பாருங்கள், இங்கே ஒரு லைன் போதுமா, ஆக்சஸ்க்கு பெர்பெண்டிகுலர், இதுக்கு பேர் லேட்டஸ்ட் ரெக்டம். அதே போல் இங்கேயும் போதுங்களா, இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம்னா லேட்டஸ்ட் ரெக்டம். சரிங்களா. இங்கே பார்த்திங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஏஇ. இந்த இடம் பார்த்திங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏஇ. ஓகே, அப்போது நம்மளுக்கு எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ. பட் ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டைரக்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதுதான் டைரக்ட்ரிஸ். சரிங்களா. அதாவது இந்த வேர்டெக்ஸுக்கு பேக் சைடில் போது பார்த்தீங்களா, இது டைரக்ட்ரிஸ். எந்த பாயிண்ட் வழியாக போகுதுன்னா ஏஇ கமா 0. அதே போல் இந்த சைடு வந்தீங்கன்னா இதுதான் டைரக்ட்ரிஸ். இது எந்த சைடு போகுதுன்னா மைனஸ் ஏஇ கமா 0ன்ற பாயிண்ட் வழியாக போகுது. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இங்கேயும் ஏ பை இ தான், இங்கேயும் ஏ பை இ தான். அதனால் நம்ம என்ன எழுதிக்கலாம், ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லும்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பை இ. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் அப்படின்றது பாருங்கள், இதுலேருந்து இந்த டிஸ்டன்ஸு. சரிங்களா. இந்த பாயிண்ட் நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. சரிங்களா. இது ஏஇ கமா ஒய் அப்படின்னு y1 அப்படி நம்ம எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் y1, இந்த டிஸ்டன்ஸ் y1னா 2y1. அப்போது அந்த பாயிண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2b² டிவைடட் பை ஏ. இந்த லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் கண்டுபிடிக்கிறதே தனியாக ஒரு கொஸ்டின் வருது. நம்ம அதில் இதை பற்றி நம்ம பார்ப்போம், இல்லை எண்ட் ஆஃப் இதிலே நம்ம இதை பார்த்துக்கலாம். சரிங்களா. ஸோ இதுதாங்க மெயினாக கான்செப்ட்டு. இங்கே நம்ம இன்னொன்று பார்க்குறோம், இங்கே சம் ரிசல்ட்ஸை நம்ம நோட் பண்ணிக்கணும். சரிங்களா. என்ன ரிசல்ட் அப்படின்னு சொன்னால் b² இஸ் ஈக்குவல் டு a² இன்ட்டு 1 மைனஸ் c². இதாங்க மெயின் ரிசல்ட்டு, நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். சரிங்களா. இதில் நம்ம எசென்ட்ரிசிட்டியை கண்டுபிடிக்கலாம். எசென்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா a² மைனஸ் b² டிவைடட் பை a². இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்குங்க, வேறு ஒன்று. இதுலேருந்து நீங்கள் a² கண்டுபிடிச்சிங்கன்னா இது கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் காரணத்துக்காக தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா a > b > 0 எடுக்கும். அதர்வைஸ் a வந்து என்ன எடுக்கிறோம், நெகட்டிவாக மாறிடும். பியோட சின்னஸாக எடுத்து அப்படின்னு சொன்னால் நெகட்டிவில் வந்துடும். நெகட்டிவ் வந்துட்டால் உங்களுக்கு காம்ப்ளெக்ஸில் வந்துடும். ஓகேங்களா. இது ஒரு டைப் 1க்கு உண்டான எலிப்ஸினுடைய டீட்டெயில்ஸ். சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து டைப் 2. இது பார்த்தீங்கன்னா x² டிவைடட் பை b² plus y² divided by a² equal to 1. ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குங்க. ஸோ இது x ஆக்சிஸ், இது வந்து y ஆக்சிஸ் அப்படி நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்மளுக்கு தெரியும், இது a, இது a dash. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0, ஏன்னு கிடைக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0, மைனஸ் ஏ கிடைக்கும். இந்த இடம் 0, b, இந்த இடம் உங்களுக்கு வந்து 0, மைனஸ் b. இது சென்டர் பாயிண்ட்டு. சென்டர் நம்மளுக்கு நல்லாவே தெரியும், 0, 0. ஃபோக்கஸை பொறுத்த வரையும் அதே தாங்க, வேல்யூ எந்த சேஞ்சஸ் இல்லை. இது f1, இது நீங்கள் f2 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இது 0, ஏஇ. அதாவது குவாடினேட்டில் வேல்யூஸ் தாங்க மாறும். y ஆக்சிஸ் இருக்குன்னா ஒய்க்கு மட்டும் வேல்யூ கிடைக்கும், வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த இடம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் 0, மைனஸ் ஏ. இப்போ இது வழியாக ஒரு லைன் போச்சு அப்படின்னு சொன்னால் இதுதான் லேட்டஸ்ட் ரெக்டம் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸு ஒய் எதுக்கு வேல்யூ இருக்குது, ஒய்க்கு. அதனால் இது என்ன சொன்னால் y இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஏஇ. அதே போல் லேட்டஸ்ட் ரெக்டம்னா f2 வழியாக போகக்கூடியது அண்ட் பர்பெண்டிகுலர் டு தி ஆக்சிஸ் இல்லையா. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸு ஒய் எதுக்கு வேல்யூ இருக்கோ ஒய்க்கு, அதனால் y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏஇ. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டைரக்ட்ரிஸ். சரிங்களா. ஸோ டைரக்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சச் டிஸ்டன்ஸ் இருக்கும். இதுலேருந்து பாருங்கள், இந்த இடத்துல வந்து நம்ம போகும். இந்த பாயிண்ட் நம்ம என்ன எடுக்கணும், இசட் இந்த டிஸ்டன்ஸ் எப்படி எழுதுவோம்னா 0, a பை இ அப்படி எழுதுவோம். அதனால் இதில் எக்ஸு ஒய்க்கு தான் வேல்யூ இருக்கிறனால இது y இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் a பை இ. அதே தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த சைடு எடுக்க போகிறோம். இந்த சைடு எடுத்தாலும் இதே தான். இந்த பாயிண்ட் வந்து இசட்டு, இந்த சியிலிருந்து இசட்டுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ பை இ. அதனால் இது மைனஸ் ஏ பை இ, ஏன்னா நெகட்டிவ் பார்ட், சாரி
0, minus a by e on the y axis இல்லையா? ஸோ அதனால் இப்போ இதுக்கும் எக்ஸ் ஒய் தான் வேல்யூ இருக்குது, அதனால் y is equal to minus a by e. ஸோ முன்ன என்ன எழுதணுமோ அதே தாங்க இங்கே எழுத போகிறோம். ஸோ நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேஜர் ஆக்சிஸ், மைனர் ஆக்சிஸ், சென்டரு, ஆக்சிஸு, வெர்டெக்ஸு, ஃபோக்கஸு, இதுக்கு என்ன பிளேஸ்மெண்ட்னா ஒன்றும் இல்லை, இன்டர்சேஞ்சாக இருக்குங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. அதை தான் நம்ம எழுதுகிறோம். நீங்கள் எழுதிட்டு அந்த ரிசல்ட்ஸை ரெண்டு கம்பேர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்டர் கண்டிப்பாக உங்களுக்கு ஆகிடும் 0,0, அதாவது இதை எப்படி சொல்லுவோம்னா h, k அப்படின்னு எடுத்துக்குவோம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஸ் நம்ம ரெண்டு டைப்பாக பிரிப்போம். ஒன்று மேஜர் ஆக்சிஸ், இன்னொன்று பார்த்திங்கன்னா மைனர் ஆக்சிஸ். இப்போது இந்த இடத்துல மேஜர் ஆக்சிஸ் அப்படின்றது எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா ஒய் ஆக்சிஸ் தாங்க மேஜர் ஆக்சிஸ். இது இப்போ மேஜர் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னா நம்மளுக்கு x is equal to 0 தெரியும், எக்ஸ் ஆக்சிஸ்னால் y equal to 0 தெரியும். அதுக்கடுத்து இதோட லென்த் அப்படின்னு கேட்டிங்கன்னா லென்த் ஆஃப் மேஜர் ஆக்சிஸ் அப்படின்னு சொன்னால் 2a, லென்த் ஆஃப் மைனர் ஆக்சிஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து 2b. இதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வெர்டிசஸ் அங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸா மைனஸ் a, 0ன்னு பார்த்தோம். இங்கே 0, ப்ளஸ்ஸா மைனஸ். ஃபோக்கஸ் ஃபஸ்ட்டு டைப்பில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபோக்கை. சரிங்களா? அங்கே வந்து ப்ளஸ்ஸா மைனஸ் a, 0, இங்கே 0, ப்ளஸ்ஸா மைனஸ் a. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே y is equal to ப்ளஸ்ஸா மைனஸ் a. அதுக்கடுத்தது ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் y is equal to ப்ளஸ்ஸா மைனஸ் a by e. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம், இது ஒன்றும் இல்லை, இது 2b² divided by a. இதோட ப்ரூஃபை நம்ம இது கண்டினியூட்டியாக பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 5.15ல் வருது. மற்றபடி அதே சேம் ரிசல்ட் தான். b² is equal to a² into 1 minus c². e is equal to root of a² minus b² divided by a². சரிங்களா? இங்கே a greater than b greater than 0. இதை நீங்கள் மறந்துடக்கூடாது. சரிங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ கொஞ்சம் நம்ம ரிசல்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இது சென்டர், இது வந்து பார்த்திங்கன்னா வெர்டிசஸ், ஒன்று பார்த்திங்கன்னா a, 0, இன்னொன்று பார்த்திங்கன்னா minus a, 0 அப்படின்னு சொல்லும்போது இந்த டிஸ்டன்ஸ் நம்ம கேல்குலேட் பண்ணி வச்சுக்கோங்களேன். இது வந்து a, இதோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா a. அப்போ இதுலேருந்து எப்படி எழுதலாம், a dash அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2a அப்படின்னு எழுதிக்கலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா ca ஆர் ca dash அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா just a அப்படின்னு எழுதிக்கலாம். இது ஒரு ரிசல்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுவே நம்ம ஃபோக்கஸ்க்கு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஃபோக்கஸ் 2, இது வந்து ஃபோக்கஸ் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாயிண்ட் ஃபோக்கஸ் எடுக்கும்போது ஸோ எனக்கு இங்கே a இருக்கிற எடுத்துக்கலாம், இது a, இது வந்து பார்த்திங்கன்னா a dash அப்படி எடுத்துக்கலாம். இந்த டிஸ்டன்ஸ் இது இந்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா minus a, 0, இந்த டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ப்ளஸ் a, 0. அப்போது இதுலேருந்து இது வரை நான் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது f1 f2 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் 2ae. அதே நீங்கள் வந்து cf1 ஈக்குவல் டு cf2 அப்படின்னு சொல்லி பார்த்தா ஜஸ்ட் உங்களுக்கு என்ன மட்டும் தான் கிடைக்கும் அப்படின்னா ae மட்டும் தான் கிடைக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து சென்டர், இது ஃபோக்கை, இது வெர்டிசஸ், இது பார்த்தீங்கன்னா டைரக்ட்ரிக்ஸ். சரிங்களா? இப்போ இதிலிருந்து இது வரை இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா a by e. இப்போ இதுலேருந்து அதே போல் இங்கே இருக்க டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா a by e. அப்போது z dash அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2a by e அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா cz இல்லை cz dash அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா a by e. ஸோ இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம சம்ஸ் போடும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இது வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ.